இந்த ஒத்த ரோசா கூட பேசிட்டு வந்தாலே இது ஒரு பிரச்சனை. ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துட்டு வந்துடுவேன். அதே மாதிரி ஒரு விஷயத்த மறந்துட்டு வந்துட்டேன். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 22. வழக்கம் போல் வரட்டுன்னு 4 தேய்ச்சிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ண கிளம்பிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட போனால் நம்ம மீனுக்காரி அக்கா வேற ஒரு பக்கம் சாப்பிடும்போதெல்லாம் சுற்று போட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு துண்டு எனக்கு ஒரு துண்டை போட்டு சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஆலோசகர் கூட தான் பயிற்சி மையது வந்தது. இவனை பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்டுன்னா பேக்கும் ஜெஸ்ட்டும். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நேற்று ஓய்வு நாள் இல்லை, அதனால் வெளியே போயிருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க எதுக்காக நீ பாடி ரெடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஸ்டேஜ் ஷோ பண்ணணும்னு ஆசை, அதனால் நான் பாடி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகிடுச்சு. சரி இதுக்கப்புறமேட்டு இதை விடவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போதும் ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் வேலையாகாது ப்ரோ, மனசில் வச்சுக்கோ. கிரவுண்டில் இறங்கி ஃபுல்லாக அடிச்சு நிமித்திட்டு போய்கிட்டே இருக்கணும். கரெக்டாக அதே மாதிரி ஸ்டேஜ் ஷோ பண்ணுறது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ஸ்டேஜ் தான் பண்ண போகிறேன். அதுவும் பல்கான ஸ்டேஜை ரெடி பண்ண போகிறேன். அதுதான் கான்செப்டு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு வருஷம் கழித்து தெரியும் என்ன கதை அப்படின்ட்டு. சரி இன்றைய கதைக்கு வருவோம். வழக்கம் போல் எல்லா செட்லேயுமே ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரைன் பண்ணிவிட்டு கார்டியோ பண்ண களத்தில் இறங்குனா கார்டியோ மிஷின் ஒர்க் ஆகலை. சரி அப்படின்ட்டு நம்ம பயிற்சி மையத்தோட ஆலோசகரை கூப்பிட்டு என்னன்னு பார்க்க சொன்னால், ஏங்க சுவிட்சே போடாமல் எப்படிங்க ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மொக்கை குத்துட்டாரு. பாவம் அவர் லுக்கை பார்த்தீங்களா? என்னத்தை சொல்ல. சரி கையோட கார்டியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனா ஒரு பெரியவர் தம்பி இது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடு அப்படின்னாரு. அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு திரும்பினா நீங்கள் எதுக்காக ஜிம்முக்கு வரீங்க, எவ்வளோ வருஷமாக ஜிம்முக்கு வரீங்கன்னு நம்மளையே கட்டையை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது தோழர்களே, மனுஷனுக்கு 72 வயசு ஆகுது. ஆனாலும் இன்னமுமே ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட ஜேர்னி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடிச்சுட்டு நானும் பல கொஸ்டின் எல்லாம் கேட்டேன். அதையும் கிளியர் பண்ணார். கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு நானும் அங்கேருந்து ஜூட்டு விட்டுட்டேன். ரிட்டன் கிளம்பி வரும்போது நாங்கள் 3 பேரும் பேசிக்கிட்டே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த கையோடய ஒரு குளுக்கல் சேக்கை தட்டி விட்டுட்டு மீலை ப்ரிப்பேர் பண்ணலான்னு திரும்பினா அப்போ தான் கான்செப்டு சீச்சி வாங்க மறந்துட்டே வந்துட்டுக்கிறேன். இப்படி ஒரு கோளாறு உங்கள் கேங்லேயும் ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க. கையோட காடியை பரட்டிட்டு சீச்சி வாங்க கிளம்பிட்டேன். சீச்சி வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான முட்டையும் வாங்கிட்டு ரிட்டனும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வர வழியில் சன்னோட தாக்கம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. என்னன்னு தெரில. வீட்டுக்கு வந்த கையோடைய மதியத்துக்கு தேவையான சீச்சியை ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கட்டையை போட்டுட்டேன். தோழர்களே, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேன். பை பாய்.